ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய. 2026ஆம் ஆண்டில் மீன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். பேரன்பும் புத்திசாலித்தனமும் கொண்ட மீன ராசினரே, 1 மற்றும் 10ஆம் வீட்டிற்குரிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 5ஆம் வீடான கடகராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி சென்று உச்சம் அடைகின்றார். இந்த குரு பெயர்ச்சியானது நிறைய அற்புத மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகின்றது. மீனம் ராசினருக்கு குரு பகவானின் பார்வை 1, 9, 11ஆம் வீடுகளில் விழுவதால் முதலில் உங்கள் உடலும் மனமும் தெளிவடையும். ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் முகத்தில் தெளிவும் தேஜஸும் பெறுவீர்கள். உடல் நல கோளாறுகள் சரியாகும். மனதில் புத்துணர்ச்சி கிடைக்கும். முகம் மலரும். சனி பகவான் 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கின்றாரே, இப்படி அளந்து விடுறீங்களேன்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. ஆனால் நான் அளந்து விடலை, உண்மையைத்தான் சொல்கிறேன். நீங்கள் தினமும் 5 நிமிடமாவது வீட்டில் தியானம் செய்துவிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை செய்யுங்கள். குரு பகவானும் தன் சிறப்பான வேலைகளை, தன் கடமைகளை ஆற்றி உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார். உங்களுடைய முகத்தில் தெய்வீக மலரும் வண்ணம் குரு பகவான் நல்ல நல்ல சம்பவங்களை நிகழ்த்துவார். உங்களை பற்றி நேர்மையான நியாயமான நபர் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைப்பார். குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய வளர்ச்சியையும் அந்தஸ்தையும் 2026 ஜூன் மாதம் முதல் 2027 மே மாதம் வரை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். தனலாபமும், நிலம் வாங்குதல், வண்டி, வீடு, வாகனம், நகை சேகரிப்பு இவை போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டும். இதுவரை திருமணம் ஆகாத மீனம் ராசினருக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்திலும் சரி, குரு பகவான் நல்ல விதத்தில் நல்ல வரன்களை தந்து திருமண பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் தர வல்லவர். வேலை வாய்ப்பில் முன்னேற்றமும் கிடைப்பது உறுதி. வேலையே கிடைக்கவில்லை என்று கஷ்டப்படக்கூடிய மீனம் ராசினருக்கு புதிய வேலையும் நல்ல கை நிறைய வருமானமும் கிடைக்க குரு பகவான் பார்வை செலுத்துவார். இருப்பினும் சனி பகவான் மீனராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் வாரம் சனிக்கிழமையன்று விநாயக பெருமானை வணங்கி வருவதும், வியாழன்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்து சாய்பாபா, ராகவேந்திரர் போன்ற மகான்களை வழிபடுவதும் மிகச்சிறந்த நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தரும். உங்கள் பாக்கியஸ்தானம் என்ற 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் அந்த பாக்கியஸ்தானமே பலமடையும். தகப்பனார் மூலம் நன்மை ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். தகப்பனார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் இந்த 2026 ஜூன் மாதத்திலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஏற்பட்ட கண்டம், அவமானம் அவை அனைத்தையுமே சனி பகவானே நீக்கிவிடுவார். அது எப்படி சனி பகவானை நீக்குவதற்கு என்ன நன்மை நடக்கும் என்றால், இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்றார். அந்த குரு பகவான் பார்வை சனி பகவான் மேலே படுவதால் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கும். சனி பகவானே ஒரு வசந்த காலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கதவை திறந்து உங்களுக்கு வழிநடத்துவார். உங்களுடைய அவமானம் நீங்கி தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் பட்ட கடன்கள் அடைப்பதற்கு உரிய உதவிகள் உங்களை நாடி வரும். உங்களுடைய வேல்யூ என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். மொத்தத்தில் 7.5 சனியின் தாக்கம் குறைந்துவிடும். வசந்த காலம் ஆரம்பம் என்று மொத்தத்தில் சொல்லலாம். இந்த வசந்த காலத்தை பயன்படுத்தினால் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக மாறும். இதுவரைக்கும் நீங்கள் செய்த செயல்களில் வெற்றியே இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருந்த மீனராசினருக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
ஒரு ஜாக்பாட்டான காலம்தான் இந்த 2026 ஜூன். இந்த ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களை உங்களுக்கு அறிமுகமாவார்கள், புதிய நட்புகள் கிடைக்கும், புதிய காதல் மலர்வதற்கும் வாய்ப்பு உள்ளது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நல்ல காதல், நல்ல திருமணமாக நடைபெறும், திருமணத்தில் முடிவடையும். நல்லதே நடக்கட்டும். திருமணமாகாதவர்களுக்கும், மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வசந்த காலமாக இருந்து நன்மையே நடக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள், தட்சிணாமூர்த்தியை வேண்டிக் கொள்ளுங்கள். மகான்களின் சித்தர்களும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணியம் வலுக்கிறது. எனவே முன்னோர்கள் செய்த நற்கர்மாவின் பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். முன்னோர்களை வழிபடுங்கள். இந்த ஒரு வருட காலம் ஒரு பொக்கிஷமாக இருந்து உங்களை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தும். நன்றி. லட்சுமி நாராயணன் ஜோதிடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.